இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு அதிசயமான ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? உயிருடன் இருக்கும் மனிதர்களுக்காக அவர்களின் பெயர், நட்சத்திரம் சொல்லி கோவில்களில் அர்ச்சனை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இறந்தவர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யப்படும் கோவில்கள் இந்தியாவில் இருக்கின்றன என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையவும் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கவும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில புனித தலங்களில் இறந்தவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்யும் அரிய மரபு இன்றும் தொடர்ந்து வருகிறது. இந்த உலகில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. ஆனால் இந்து சமயத்தில் மரணம் என்பது முடிவல்ல, அது இன்னொரு பயணத்தின் தொடக்கம் என்று கருதப்படுகிறது. அந்த பயணத்தில் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையவும் அவர்கள் நற்கதி பெறவும் பித்ருசாபங்கள் நம்மை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் பலவிதமான பரிகார வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. பொதுவாக நாம் கேள்விப்படுவது அமாவாசை தர்ப்பணம் செய்வது, வருடாந்திர திவசம் செய்வது, பித்ரு பூஜைகள், விரதங்கள் போன்ற வழக்கங்கள்தான். ஆனால் மிகவும் அரிய மற்றும் வியப்பூட்டும் ஒரு வழக்கம் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள சில கோவில்களில் உள்ளது. அது என்ன தெரியுமா? இறந்தவர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யப்படும் கோவில்கள். அந்த அரிய புனித தலங்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். முதலில் நாகப்பட்டினத்தில் உள்ள காயாரோகணசாமி கோவில். இந்த கோவில் மிகவும் பழமையான சிவத்தலமாக கருதப்படுகிறது. இந்த ஊரில் யாராவது இறந்தால் அந்த உடலை நேராக கோவில் வாசலில் கொண்டு வந்து வைக்கும் ஒரு பழமையான மரபு உள்ளது. பொதுவாக ஒரு ஊரில் யாராவது இறந்தால் அருகில் உள்ள கோவில்கள் தற்காலிகமாக மூடப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு அதற்கு முற்றிலும் மாறான ஒரு நடைமுறை உள்ளது. இறந்தவரின் உடல் கோவில் வாசலில் வைக்கப்பட்டதும் கோவில் சார்பாக அந்த உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இதன் பின்னணி என்னவென்றால், இந்த மனிதன் இறைவனின் பிள்ளை. அவன் வாழ்க்கை பயணம் முடிந்துவிட்டது. இப்போது அவன் ஆத்மா இறைவனின் அருளை அடையட்டும் என்ற கருணை உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு ஆன்மீக மரபாக இது கருதப்படுகிறது. அடுத்து கேரள மாநிலத்தில் உள்ள திருவல்லம் பரசுராமர் கோவில். இந்த கோவில் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு மிகவும் பிரபலமான தலமாகும். இங்கு இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் நடத்தப்படுகின்றன. பலர் தங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களின் பெயரை சொல்லி இங்கு பூஜை செய்து அவர்களின் ஆத்மா அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். இந்தியாவில் முன்னோர்களுக்கான பரிகாரங்களில் மிக முக்கியமான தலம் ராமேஸ்வரம். இங்கு பெரும்பாலும் மக்கள் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்வதற்காகவே வருகிறார்கள். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு மரபு என்னவென்றால், இங்கு இறந்தவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்வதும் வழக்கமாக உள்ளது. இங்கு செய்யப்படும் வழிபாடு முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய உதவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அடுத்து காசி விஸ்வநாதர் கோவில். வட இந்தியாவில் உள்ள இந்த புனித தலம் உலகின் மிக முக்கியமான சிவத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காசியில் இறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. இதனால் காசியில் இறந்தவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து அவர்கள் முக்தியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது ஒரு பழமையான மரபாக உள்ளது. அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி திருமேனிநாதர் கோவில். இந்த கோவில் மிகவும் விசேஷமான சிவத்தலமாக கருதப்படுகிறது. இங்கு இறந்தவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது. அப்படி தீபம் ஏற்றினால் அந்த ஆத்மா சிவபெருமானின் திருவடிகளை அடையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அடுத்து கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிடைமருதூர் பூமிநாதர் கோவில். முன்னோர்களுக்கான பரிகாரங்களில் இந்த தலம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இங்கு மறந்து போன முன்னோர்களுக்காக கூட அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது. இதனால் பித்ரு சாபம் நீங்கும், பித்ரு தோஷம் அகலும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆன்மீக நம்பிக்கை உள்ளது. பழமையான ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த குடும்பமும் முழுமையான வளர்ச்சியை அடையாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் அமாவாசை தர்ப்பணம், வருடாந்திர திவசம், தானம், விரதம் போன்ற வழிபாடுகளை கடைபிடித்து வந்தனர். பொதுவாக ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஜாதகத்தை ஆறு, குளம் அல்லது கிணற்றில் போட்டு விடுவது வழக்கம். அவர் பயன்படுத்திய பொருட்களையும் வீட்டில் வைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை மறந்து விடாமல்
அவர்களின் ஆத்மா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து வழிபடுவது நம் சமயத்தின் ஒரு உயர்ந்த ஆன்மீக உணர்வு ஆகும். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலங்களுக்கு சென்று முன்னோர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வருவது நன்மை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.